கொஞ்சம் மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற போல இருக்குது. அப்போ இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த பரதேசி ஒரு யுத்தம் வந்துட்டு நல்லா வரப்போறான்னு சொன்னால் நோம்பலாக வந்து அது எந்த நண்பனாக இருந்தாச்சு தான் யாராக இருந்தாச்சு தான் நோம்பலா ஒரு சின்ன ஒரு எங்களுக்கு பேக்காட்ட வர கல்லர் எல்லாத்தையும் நாங்கள் இலகுவா கடவுளங்களுக்கு காட்டு தரோம். வந்துட்டு எங்களோட ஃபேமிலியை பார்க்க போனால் எல்லாமே வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க. அனுஷித்தியோ சாலிச்சித்தியோ நம்மளை அடுத்து பார்க்க மாமாக்களை கூட அடுத்து பார்த்தா கூட வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுஷியா. நீங்கள் ஆத்தி. ஓகே, இந்த இதில் நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமையை போல் எங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறோமே நான் அப்போ பார்த்துட்டு போய் வந்து நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சுருக்கோம். என்ன வீடியோ போட்டாங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஒன்று பண்ணாங்க நம்ம. அப்போ இன்றைய நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமை அதாவது வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் சில பேர் வீட்டில் வந்துட்டு அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குங்க. அதாவது வந்து வாழையில எல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்டாக வந்தெல்லாம் சமைச்சு எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. எல்லா மரக்கரையும் போட்டு குலசாதம் செய்து தயிரோட தயிர் போட்டு குலசாதம் செய்து எல்லா பொரியலும் பொரிச்சு நல்ல ஒரு வல்லார சம்பள சாப்பிடணுண்டு. ஆனால் இங்கே உங்களுக்கு பிடிக்காது. நீவா பண்ணலாட்ட கூட குலசாதம். அப்போ இன்றைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குக்கிங் வீடியோ எடுப்போம்னு பார்த்தா மரக்கறியின் வழியால் வந்து குக்கிங் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணியாச்சுன்னு சொன்னால் குக்கிங் வீடியோ இருக்குன்னு சொன்னால் நம்மளாக வந்துட்டு மச்சம் அப்படி ஏதாச்சும் போட்டால் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாக வந்து இருக்குன்னு போட்ட வழியால் இன்றைய தினம் வந்துட்டு இந்த குக்கிங் வீடியோ நிப்பாட்டி போட்டு நம்மளை ஒரு சமையல் ஒன்று தான் செஞ்சு நாங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து எங்களை பார்க்கும் நேசிக்கும் உள்ளங்கள் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அதை வந்து நேற்று நம்மளோட சொல்லிட்டு அந்த மோட்டார் சைக்கிள் பிரச்சனையாக வந்து ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. அதை வந்து ஒரு அரைக்குறையாக வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த கமெண்ட்டுக்கு வந்து நேற்று போட்ட வீடியோக்கு வந்து ஒரு 11 வந்திருந்தேன். அதை வந்து நினைவூட்டி இருக்கிறீங்க. அப்போ அது வந்துட்டு பார்த்துருந்தாங்க வந்து. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கமெண்டை வந்து ஒரு வடிவாக ஒரு விளக்கமாக வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் அதை வந்து எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு அரையும் குறையமாக சொன்னால வந்துட்டு அது வந்து எங்களுக்கு விளங்காத வழியாக வந்துட்டு தான் கதைக்க விளக்கிட்டது. ஓகே, அப்போ அந்த பைக் பிரச்சனை வந்து என்னென்னு சொன்னால் அந்த தடக்கோலை வந்து மகளுடைய சுமன் மாமாவுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து அதே போல் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ கொண்டு வந்ததுனால அந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு செஞ்சேன். என்ன சொன்னால் நார்மலாக வந்துட்டு அது போலீஸ் பிடிச்சா வந்து தடக்கோலை தானே. அப்போ அதை வந்து சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து இந்த சமையல் வீடியோ போட்டதில் வந்து ஏதோ வந்து எனக்கு வந்து பேசி அதாவது என்ன பேசி வந்து கமெண்ட்கள் வந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து நார்மலாக அந்த யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டால் வந்து அம்மா தான் வந்து அந்த கமெண்ட்கள் வந்து பார்க்குறவா நான் வந்து எப்படியாச்சும் இருந்து வந்து பார்த்துட்டு அதுக்கு வந்து லைக் பண்ணி விடுவேன். உண்மையை சொல்கிறேன், இது வரைக்கும் வந்து நான் அந்த கமெண்ட்டை வந்து நான் பார்த்தது வந்து இல்லை. நான் சொன்னால் வந்து நான் பார்த்தாலும் வந்து அது பெருசாக வந்து நான் கண்டுக்கிறேன். அப்போ அம்மாவை சொல்லியிருந்தேன் வந்து இல்லை இந்த கமெண்ட் வந்து கொஞ்சம் மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற போல இருக்குது. அப்போ இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து சொல்லணும்னு சொல்லி அம்மா வந்து சொல்லியிருந்தவா. அப்போ என்ன கமெண்ட் அம்மா? அதான் வந்து சமையல் வீடியோ நாங்கள் செய்யக்கல எனக்கு ஹெல்ப்பாக வந்து ஜதுவும் இருக்கிறது. அது ஜது வந்து இன்னைக்கு மேலே குந்தித்தான் இந்த சமையல் செய்யணும் மண்டி இல்லை. அது ஒரு பண்ணா என்ன அம்மா பிள்ளைன்னு சொல்லி சேர்ந்து செய்யக்கல இதை வந்து ரசித்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை வந்து ஏழனம் செய்கிறவங்களும் அதில் ஒரு ஆள் 2 பேர் இருப்பாங்க. அப்போ எனக்கு தேங்காய் திருவ தெரியாமல் இல்லை. எனக்கு சமையல்னு சொன்னாலே என்ன சொல்கிறது ஒரு சின்ன பிரச்சனை. அது அந்த இருந்து சமைக்கிறது உண்மையில் எனக்கு அது கொஞ்சம் உடம்புக்கு ஒத்து வராது எல்லாமே இருக்கும். அதை நின்று கொண்டு சமைக்கிறேன்னு சொன்னால் ஒரு இந்த இப்பெல்லாம் ஒரு 5-6 கறி சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்குலாம் எல்லாம் சமைச்சு அறிஞ்சினேன். அப்படி செய்கிற எனக்கு அப்படி செய்கிற எனக்கு வந்து தேங்காய் திருவெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ ஜதுவை கொண்டு தான் தேங்காய் திருவி நான் சமையல் செய்யணுமெண்டும் எனக்கு அபிப்பிராயம் இல்லை. என்ன செய்கிறது ஜதுவும் வந்து வீடியோ எடுக்கிறபடியால் ஒரு பம்பலாக சேர்ந்து நாங்கள் ஒரு இதாக கொண்டு போகிறாங்க இந்த சமையல் வீடியோவை. அதை வந்து சில நபருக்கு வந்து அது பொறுக்கலாம் இருக்குது. அதை வந்து ஒரு விதமாக கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பரதேசி மீது தேங்காய் அதிரை கொடுக்குது பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொன்னால் இனி அதுவும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போட்டுக்குமா ஏன்னா தேங்காய் அதிரை கொண்டு இருக்கிற அப்படி பெண்ண மாதிரிக்கெல்லாம் நிறைய பேர் கதைக்கிறீங்க. இந்த வயிற்று கொதி பிடிச்ச விடுக்கலாம் என்னதான் பிரச்சனை. ஒவ்வொரு வீடியோவில் ஒரு நாளைக்கு ஒரு கடி கடிக்க வேண்டிய இருக்கேன்னு அந்த நோமலாவது அந்த கடியெல்லாம் வந்து நாங்கள் பெருசாக எடுத்துக்கொள்றோம். அதுக்காண்டி அவர் சொன்னா போல நாங்கள்
நாங்கள் அந்த வீடியோ நிப்பாட்ட போகிறதும் இல்லை. இன்றைக்கு வந்து ஏன் நான் குக்கிங் சமையலுடைய காட்டுறேன்னு சொன்னால் உண்மையில நிறைய மரக்கறிகள் வேண்டி வந்து சமைச்சிருக்கிறோம். அதையும் ஒரு விதத்தில் பார்க்க நல்லா தானே இருக்குமே. அப்போ வந்துட்டு இப்போ நாங்கள் நார்மலாக வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் கண்டுக்கிறேன் இல்லைன்னா அவங்க வந்து இதை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உண்மையில வந்து ஒரு வயிற்றெரிச்சலால் வந்து இப்படி ஒரு கொமெண்ட் ஒன்று பண்ணுறது. நீங்கள் வந்து இப்படி சொல்லி போடணுன்னு வந்து நான் அந்த தேங்காயோ இல்லாட்டி இது வந்து செய்யாம விட போகிறேன். எனக்கு பிடிச்சதான் வந்து நான் கண்டிப்பாக வந்து செய்வேன். அப்போ அந்த ஒரு இதாக தான் வந்து இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நான் இப்போ வந்து 2 சீரியல் வச்சு தங்க போகிறேன். அது வந்து நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஒரு ஆள் மகளோட கேன்னு சொல்ல முடியாது. இப்போ அம்மா பிள்ளைகள் சேர்ந்து இருந்து சமைச்சு போகிறத உண்மையில நிறைய பேர் வந்து என்ன சொல்றது விரும்பி பார்ப்பாங்க. அதுக்குள்ள அந்த பொறாமல் பிடிச்ச ஒரு ஆள் 2 அப்படி எனக்கு கமெண்ட் சொல்லுதுவாங்க. இப்போ கிட்டல கூட வந்துட்டு நான் வந்து எல்லாரோடையும் வந்துட்டு பழையனா வந்து ஒரு நல்ல ஒரு பாசம் வச்சு தான் வந்து பழகுறது. அப்போ என்னோட வந்து நல்ல ஒரு சின்ன வயசுலேருந்து எங்களை ஊருக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஒரு படியன் வந்து அவன் வந்து இன்னும் நல்ல மாதிரி ஆனால் இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்து வீடு வந்து மாறின அப்புறம் தான் நான் அங்கே பக்கம் வந்து போகிறேன் இல்லை. நான் இங்கே வீடு அங்கே வந்து போகிறேன் இல்லை. அப்போ நார்மலாக வந்துட்டு எப்படி சொல்கிறேன் இப்போ ஒரு விதமாக வந்துட்டு நல்லா வரப்போறான்னு சொன்னால் நார்மலாக வந்து அது எந்த நண்பனாக இருந்தாச்சு தான் யாராக இருந்தாச்சு தான் நார்மலாக ஒரு சின்ன ஒரு பொறாமை வந்து வேறுமே. அதனால் யாரையுமே வந்து பார்த்து பொறாமைப்படக்கூடாது. போட்டி இருக்கலாம், பொறாமை வந்து இருக்கக்கூடாது. அவன் எங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுறான்னு சொன்னால் அவன் ஒரு படி ரங்குவான். கடவுள் எங்கேயோ ஒரு வழியால் நாங்கள் நல்ல மாதிரி இருப்போமே. அப்போ அப்படின்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு பேட் கமெண்டாக வந்து ஒரு ஐடியில் இருந்துட்டு வாடுறது என்ன வந்து கண்ட பாட்டுக்கெல்லாம் வந்து பேசிட்டு அப்போ நான் வந்து அதை நோம்பலாக வந்து அது எப்படி சொல்கிறது கொஞ்சம் அந்த எங்களோட வீடியோ பார்க்குறவங்க நல்ல உள்ளவங்களுக்கு வந்து அதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அது கவலையாக இருக்குமே. அப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி அனுப்பி தம்பி உங்களை என்ன யார் ஐயா இந்த ஐடியில் வந்து இப்படி ஒரு பேசி அனுப்புறேன்னு சொல்லி அப்போ நான் பார்த்துட்டு போட்டு நான் நார்மலாக விட்டுட்டேன். அப்போ அண்டு போல் வந்து அவன் அந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்து கொண்டு கேட்க அந்த இமெயில் வந்து மாற்றிக்கல பார்த்தா வந்து அந்த இமெயில் வந்து அவன் ஃபோனில் இருக்குது. அதை வந்து எனக்கே வந்து இப்படி கமெண்ட் பண்ணுறான்னு சொன்னால் நான் என்னத்தை சொல்கிறேன் அந்த இடத்துல பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் வந்தேன் சொன்னால் இப்போ அவங்களாம் வந்து நார்மலாக வந்து ஏதாச்சும் தேவைன்னு சொன்னேன்ட்டு தான் வந்து கோல் பண்ணி எங்களுக்கு பேக்காட்ட வர கல்லர் எல்லாத்தையும் நாங்கள் இலகுவாக கடவுள் எங்களுக்கு காட்டு தரோம். உண்மையிலே வெள்ளிக்கிழமை நாற்று நான் போய் சொல்லலை. எங்களுக்கு நான் நல்ல மாதிரி பழகி எங்களோட ஒரு கோப்பில் திண்டு வந்து எங்களுக்கு விரோதமாக எங்களோட பழைய கொண்டு எங்களுக்கு விரோதமாக செயல்படுற ஒவ்வொரு காரியம் வந்து கடவுளால் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டான் இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்களை நேரடியாக பிடிச்சிருக்கோம். அது கூடாது. உண்மையிலேயே நாங்கள் நல்ல மாதிரி நல்ல மனசோட பழக நீங்கள் அப்படி பழகணும். தீமை செய்ய நினைக்காதுங்க, உங்களுக்கு தான் கூடாது. அப்போ அப்படி பழகைகள் வந்து நான் அந்த ஃபோனை வந்து பார்த்த கயிறு வந்து எனக்கு வந்து ஒரு என்னடாப்பா இப்படி பழைய போட்டு இது செய்யக்குள்ள எனக்கு எவ்வளோ கவலையாகணும். அதுக்குள்ள நீங்கள் கோல் எடுத்தாலும் இல்லைன்னு சொல்லி அதுக்கு நடந்தாலும் கொண்டாலும் நான் வருவனு யோசிச்சுட்டு திருப்பி அப்படி இருந்து கூட அன்றைக்கு இதுன்னு சொல்லி கோல் பண்ணி அந்த இடத்துல நான் போய் நின்றாங்க. அப்படியே ஒன்றுமே பார்க்காம நான் பழகிறேன். ஏதோ செய்துட்டு போவோம். எங்களுக்கு தெரியாட்டியும் 4 பேருக்கு தெரியாட்டியும் அந்த கடவுள் ஒருவருக்கு வந்து தெரியும் தானே யார் என்ன செய்கிறாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே. அப்போ அதெல்லாம் வந்துட்டு இப்படி நார்மலாக இப்படி வாழ்க்கைன்னு சொன்னால் இப்போ நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வயசு வந்துட்டுன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு படி வந்து வளர்ந்து போய்க்கல வந்து அந்த பொறாமைன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். பொறாமை இல்லாத மனுஷன் வந்துட்டு இல்லைன்னா வந்துட்டு ஒன்றை யோசிக்கணும். வந்துட்டு இன்றைக்கு எங்களுக்கு வர பிரச்சனை நாளைக்கு அவங்களுக்கு வர சின்ன பிரச்சனை அப்படின்னு எங்களுக்கு உண்மை அந்த உண்மையே சொல்கிறேன். கடவுளே முருகு அவன் எத்தனை வாகனம் வச்சிருந்தானே இல்லை அவன் ஆகாயத்தில் பறந்தா இல்லை எதை பார்த்துமே நாங்கள் நான் எட்டிச்சல் படுறதே இல்லை. ஆனால் கடவுள்கிட்ட கேட்போம். அதை என்ன குறிச்சும் கவலைப்படுறது இல்லை. எது எங்களுக்கு கடவுள் தந்திருக்கானோ அதை வச்சு கொண்டு சிறப்பாக வந்துட்டு ஒரு ஆசையில் வந்துருக்கு. ஆனால் நான் வந்து வழிகாட்டு எனக்கு தெரியாது. எங்களோட சூழ்நிலை அறிஞ்சு அதுக்கு ஆசை இருக்குதா அதை வந்து என்னோட கூட ஷேர் பண்ணினது இல்லை. சரி அப்படி ஒரு மனுஷருக்குள்ளால ஒரு ஆசை பாசங்கள் இருக்கலாம். கனவுல நினைச்சு போட்டு அதை என்ன சொன்னா கடவுள்கிட்ட சொல்லி முன்னாடி இன்றைக்கு ஒரு நேரம் அது நிறைய வரும். அப்போ நார்மலாக வந்து இப்போ பெருசாலாம் வந்து ஆசைப்படுறேன். அம்மா அம்மாச்சி நம்ம சொல்லுவோம் இன்ட்டு ஆசை இந்த கதை என்னோட கதைக்கா நீ பேசாங்க அதுதான் ஓகே. அப்போ அப்படி சும்மா பாக்கடியாக காய்ச்சி கொண்டு போகிறேன். அப்போ அப்போ இப்படி தான் 1000 பிரச்சனைகள் வந்து வரும். ஆனால் அதெல்லாம் தடை தாண்டி வந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு இன்னும் மேலடியாக கொஞ்சம் தப்பு இல்லைன்னு உங்களுக்கு பிறகு யூடியூப் சேனல் திறந்தவங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமான வாழ்க்கை வாழைக்குள்ள அதுவை குறித்து பார்த்தாலும் அதுவும் அதே பட்ஜெட் உள்ள பிள்ளை தான். என்ன அவரை குறித்து சில ஆசைகள் மனசில் இருந்தாலும் ஆனால் அதை வந்து என்னோட சில விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா தெரியும் தானே எங்களோட சூழ்நிலை தெரிஞ்ச ஒன்று அது தனக்குள்ளே அந்த ஆசையை வச்சிருக்கிறாராம். அது ஒரு காலம் நேரங்கள் எங்கேயோ இருக்குது. வரைகள் எல்லாம் கடவுளால் கை கூடுமே அது. இப்போ நார்மலாக வந்து நாங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறோம் ஒரு வீடியோ ஒன்று போட்டால் கூட வந்துட்டு இப்போ அம்மாவோ இல்லை வந்துட்டு எங்கேயாச்சும் எங்களோட ஃபேமிலியாக அங்கேயாச்சும் போனால் கூட அது நாங்கள் வந்துட்டு எங்களோட ஃபேமிலியை பார்க்க போனால் எல்லாமே வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க. அனுஷுத்தியோ சாருஷுத்தியோ நம்மளை அடுத்து பார்க்க மாமாக்களை கூட வந்துட்டு பார்த்தா கூட வந்துட்டு இப்போ எங்களுக்கு எங்களோட வீடியோக்கு அவங்க வந்தாலும் நாங்கள் அவங்களோட வீடியோ போனாலுமே வந்துட்டு
அது 2 முறை காணொலியாக இருந்தால் கூட நான் அம்மாவுக்கு சொல்லிட்டு வந்துட்டு கடவுள் எங்கன்னோட அடி வாங்கணும்னா நான் சொல்கிறேன் என்ன அவங்கள்ட்ட தான் நான் மெயினாக வந்து அடுத்து அதை போய் பார்க்குறது வந்து. ஆனால் இப்படியெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் இறக்கப்பட்டதில் இரக்கமான மனசுமே எனக்கு ஒரு நிறைய இருக்குது. அவனா இரக்கம் என்ற சொல்லிக்கலாம். உண்மையில என்ன பொறுத்தவரைக்கும் நான் எத்தனையோ உறவுகளுக்கு வந்து பண உதவி இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் அதில் உதவி நிறைய செய்திருக்கேன். அதனூட வந்து அவங்க வந்து நல்ல வடிவான ஒரு பெருக்கமான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அது வந்து சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, இறக்கப்பட்டு நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படி பண்ணிக்கிறேன். எங்களை வந்து கடவுள் ரொம்ப தூரம் சோதிக்கிறானே. அப்போ இந்த சோதனைக்கு வந்து ஒரு முடிவு காலம் இருக்குன்னு நான் ஸோ அப்போ அப்படி சொல்லிக்கோன்னா இப்போ இன்றைய தினம் வந்து ஒரு நல்ல ஒரு விருந்த ஒரு அதை வந்து நல்ல நிறைய ஒரு 5-6 மரக்கறியாமா அப்படி வந்து அம்மா போட்டு நல்லா ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரக்கறின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு அளவுக்கு ஒவ்வொரு கறி அப்போ 6 பேர் சொன்னால் 6 பேருக்கு பண்ணுறோம். அப்போ அம்மாவுக்கு பேர் பேர் குழம்பு அம்மாவுக்கு அம்மா என்னன்னாலும் சாப்பிடுவேன். அஸ்டினுக்கு மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் விருப்பம். அதே மாதிரி ஆத்திக்குட்டிக்கு பருப்பு கீரை. அதே மாதிரி ஜாதுவுக்கு வந்து முருக்கங்காய் உருளைக்கிழங்கு. அதே போல் அப்பாவும் எதெண்டாலும் சாப்பிடுவோம். ஸோ அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து காய்க்க வேண்டியக்கான காரணம் வந்து சில உறவுகள் எல்லாம் காய்க்க வேண்டிய ஒரு நிலைமை. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து படிப்படியாக கதைப்போம். எதுவாக இருந்தாலும் காட்டுவோம். இதை வந்து வயிற்றுச்சல் பட்டவன் வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்வோம். ஓகே அப்போ அப்படி சொல்லி இன்றைய கூட வந்து கமெண்ட் பண்ணு இந்த பேட் கமெண்ட் பண்ணுறாங்களே வெடிதாமி நீங்கள் கதைக்க போடு நீ நல்லா போடுதான். இல்லை அது நல்ல உள்ளவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க இதில் பற்றி கதைக்க இது செய்யாங்க வந்து அவங்க ஸோ போடுறத போட்டு உங்களை பற்றி எப்படி நான் வந்து எப்படின்னு சொல்லுவாங்க. நான் விடுவோம் வந்து வந்துட்டு அப்போ அதனால் வந்து இந்த தேங்காய் திருவிழா அந்த ஒரு விஷயத்தால் வந்து நான் வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் அந்த ஃபன்னாக இருக்கணும்டாக்காண்டி தான் வந்து இதெல்லாம் நம்ம செய்கிறது. அன்றைக்கி சொல்லிட்டான்டாண்டி வந்து நான் இதை செய்ய போகல. நான் 3 நாள் தேங்காய் திருவிழா வச்சு நான் அதோட ஜாது தேங்காய் தான் நான் சமைக்கணும். ஃபன்னாக இருக்கணும். அதை வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அம்மா பிள்ளை வந்துட்டு இப்படி ஒரு சமையல் குக்கிங் வந்து போடுறாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்டாக்காண்டி தான் நாங்கள் அப்படி போடுறது. ஸோ அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு இப்போ மினக்கடா வந்து இப்போ அஜினுக்கு வந்து இப்படி கையெல்லாம் நோவுன்னு சொல்லி அங்கே கேமரா போட்டு இந்த ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டு இருக்காங்க. அந்த வயசுக்கு அப்படி எப்படி சரி முட்டை கழிச்சு கொண்டே இருப்பேன். அப்படி இல்லாத என்ன சொல்ல போனேன். இப்போ நான் கனவா காய்ச்சி கை கணுவோம். சரி அப்போ தொடர்ந்து காணொலி பாருங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு அம்மா என்ன சமைச்சு வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு விருந்தோண்டு இருக்குது. அதை நாங்கள் சாப்பிடலாம் போயிட்டு. ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் யாராச்சும் பெஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் நீங்கள் ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து காணொலி பாருங்க. இப்போ நாங்கள் மஞ்சள் கலர் சோறு, அப்புறம் இது வந்து முருங்கங்காயம் உருளைக்கிழங்கு ஒரு பிரட்டை தூள் கும்பம் தூள் இல்லை அது வந்து அப்பளமும் வடகம் ஜதுண்டு விருப்பமானது. இது வந்து கிழங்கு பூசணிக்காய். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு. நல்ல ஒரு பிரட்டலை உள்ளி எல்லாம் போட்டு ஒரு பிரட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பருப்பு. இது வந்து கீரை. எப்படி இருக்குது இன்றைக்கு நான் சமைச்ச சாப்பாடு. அப்போ இதை வந்து நாங்கள் இன்றைக்கு வாழை இலையில போட்டு சாப்பிட போகிறோம். சாப்பாடு ரெடி. அம்மா கொஞ்சம் நிறைய வேணும். மரக்கறியில் வழியா நிறைய வேணும். எனக்கு முன்னே பசி இல்லை. ஆதிக்கு போடாங்க அவன்டைக்கு தானும் பெரிய ஆளுன்னு வந்துட்டா வாழை இலையில. ஆனால் இது வந்து பேக்காட்டு சோறுதுன்னு மேலே நான் அப்புறம் தீர்த்துவேன் குழந்தைங்க. காணுமடா கிழங்கு பூசணிக்காய் அதுக்கு போட்டேன் வேணாம். இந்த கறி வந்து உண்மையிலே எங்களை வீட்டுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் அஜினுங்கண்ணா இது கொஞ்சம் சோறு அம்மா பருப்போட்டு அப்போ பரிஞ்சோறு ஆத்துக்குடி பேக்காட்டை கூட அந்த பேக்காட்டுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சோறு வேண்டாம் அது சும்மா விளையாட்டா போட்டு வந்திருக்காம்மா. இதுதான் நான் வந்து ஆத்துக்குடி சாப்பாடு போட்டுட்டு அதை மனத்தெல்லாம் விட்டுக்குங்க. கத்தி சாப்பாடு தீர்த்து ஆத்திக்கு இவ்வளோ மரக்கறி சமைச்சு இன்னைக்கு அதுக்கு பசிக்கலான்னு எதுவும் எங்களுக்கு கத்தரிக்காய் மரக்கறிலாம் சரியான விலை. என்னன்னு சொன்னால் கோயில் கொடி வருட்டேன்னு கீரை அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு கீரை வேணாம். ஓகே இந்த ஆத்திக்குடி பாருங்க வரைஞ்சோறும் ஆத்திக்குடியில் சீனிட்டா அதுக்கு மேடம் அப்படியே விடுங்க. ஓகே ஓகே இப்போ எல்லாம் வந்து போட்டாச்சு வாங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா
அருமையான ஒரு சாப்பாடு ஓகே நானும் வந்து விடைகளை கலந்து கொள்கிறேன் சாப்பிடுவோம் வாங்க. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை எனக்கு வந்து இன்றைக்கி மிளகுன்னு சொன்னால் நம்மளை பசிக்காது அப்போ பார்த்துட்டு வந்து நாங்கள் போட்ட சமையல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ இதைத்தான் வந்து நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்ல போகிறோம் இதை வந்து சொல்கிற கொண்டு வந்து இருக்கான்னு சொன்னாமல் அந்த கைப்பட்டாதே நான் வந்து எப்படி இருக்குமான்னு சொல்லி அப்பா இதுக்கு கஷ்டமா இருக்கு. கீழே இருந்து சமையல் சாப்பாடுன்னு கொஞ்சம் சிக்கலான்னு நாங்கள் சின்ன சின்ன ஆக்கள் இருந்தோம் கத்திரிக்காய் தூக்கும்போ சரி அப்படி இல்லை நல்லா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் போஸ் அது உனக்கு தெரியுங்க அது உழைக்கிறதா மடம் சாப்பிடும் வள்ளி பிள்ளையாக வரலாம் அது இந்த கம்மால கீரையெல்லாம் போட்டு அடைய போறான்னு பயத்துறது இந்த மருந்து வரும். காலை மடக்கு சாப்பிடும் சொல்ல முடியும். கத்திரிக்காய் வேணும் குறைக்க முடியாது. நான் மிளகு கூட்டிட்டு போயிடுறேன் கருப்பு வள்ளிக்கிழமை வந்து நீங்கள் இப்படி சாப்பிடுங்க வந்துட்டு நீங்கள் வந்து பக்கத்தோடு தயிர் ஒன்று வச்சு சாப்பிட்டுட்டாங்க வாங்கிக்கலாம் நாங்கள் வாங்கினாலே கொஞ்சம் இப்போ கல்யாண சீசனும் ஓ நான் சொன்ன ஊருக்கு கொஞ்சம் 2 கல்யாணம் இருக்க அதனால கொஞ்சம் கடையை வந்து கூட்டு நான் வாடகை வச்சுக்காக ஓட்ட வச்சுட்டு போகிறாங்க குட்டி ஆனா உண்மையா அப்படி இந்த வாழை இலை கறியோட போட்டு சாப்பிடுங்க நானும் அதுவும் சாப்பிடக்கூடாது நிறைய பேர் சாப்பிடுவாங்க அது வாழை தான் பிடிக்கும் இந்த சாப்பாடு வந்து ஆளுக்கு பிடிக்கும் துக்காக்கு துக்காக்கு சரியான விருப்பமா இருக்கும் ஆனா இப்ப துக்கா வாரம்னு சொன்னது இங்க 4 மணிக்கு கண்டிப்பா நான் இந்த சாப்பாடுல ஒரு கோப்பை சோறு கொண்டு போய் துக்காக்கு இங்க வர கொடுப்பேன் கண்டிப்பா எங்க துக்காக்கு விருப்பம் இந்த சமையல் சித்திக்கும் பிடிக்கும் நான் பொருள் இல்லாம சமைக்கிறீங்க நாளைக்கு மேல ஒரு சமையல் வீடியோ நீங்க பார்க்கலாம் சொன்னா வந்து கையில விளைக்க மாட்டேன் பாசல் வீடியோ அந்த பாசல் வரமாட்ட மாதிரி கதை சொன்னேன் அவன் இப்போ நடுவில் அதன் மேக்கப் செட்டான் பாசல் அவன் இங்கேயா ஒரு நேரமா கும்மா நாங்கள் சமைச்ச சாப்பாடு அப்போ சந்தோஷம் சாப்பாடு லெவலுக்கு இருக்குது இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து நல்ல நாயக்கு நீங்கள் அப்படி செய்து பார்க்கக்கூட பக்கத்தில் வந்து இந்த நான் சொன்ன போல தயிர் வச்சு சாப்பிடுவாங்க வெள்ளப்பாடி கொஞ்சமாக சாப்பிடுங்க நல்லா இல்லைன்னு நினைப்பீங்க அப்படி இல்லை ரொம்ப தெரியும் நான் மறக்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து வழியில் சாப்பிட்றதே இல்லை இல்லைம்மா கொஞ்சம் இவ்வளோ காலி அம்மா மினக்கண்டு செஞ்சு அப்போ நல்லா பண்ணுங்க அப்போ இந்த காணொலி முடிச்சுக்கொள்ளும் இந்த காங்கிரஸ் கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய காணொலியை சந்திக்கலாம் பாய்.